வந்து ஃபால்ட் ஆகிருக்கு, ரொம்ப ஸ்லோவாக லோட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அந்த ஹார்ட் டிஸ்க் மாற்றி எஸ்எஸ்டி வாங்கியிருக்கேன். சாம்சங் எஸ்எஸ்டி 870 QBO எஸ்எஸ்டி வாங்கியிருக்கேன். இந்த எஸ்எஸ்டி போட்டு ஓஎஸ் பூட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த லேப்டாப்பில் இருக்க ஹார்ட் டிஸ்கோட ஸ்பீட், பூட்டிங் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ தட் எஸ்எஸ்டிக்கும் ஹார்ட் டிஸ்க்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் லேப்டாப் ஆன் பண்ண போகிறேன். ஹெல்த் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த். ஸோ அதனால தான் அவர் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அண்ட் ஹார்ட் டிஸ்க் ஹெல்த் ஆல்ரெடி ஃபால்ட்டாக இருக்கிறதுனால எஸ்எஸ்டிக்கு அப்டேட் பண்ணுறாரு. ஸோ நான் எஸ்எஸ்டி மாற்றிட்டு இதோட பூட்டிங் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் எஸ்எஸ்டி போட்டு ஓஎஸ் ஏற்றிட்டுருக்கேன். ஓஎஸ் ஏற்றி முடிச்சிட்ட அப்புறமா நான் உங்களுக்கு வந்து இந்த எஸ்எஸ்டியோட பூட்டிங் ஸ்பீட் வந்து காட்டுறேன். ஸோ ஓஎஸ் ஃபஸ்ட் இன்ஸ்டால் ஆகி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் போட்டு முடிச்சாச்சு அண்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் இதோட பூட்டிங் ஸ்பீட் காட்டுறேன். ஸோ ஆன் பண்ணிட்டேன். அண்ட் கம்பேரிஷனுக்காக நான் ஹார்ட் டிஸ்கை வந்து சைட்லேயே போடுறேன். ஸோ ஹார்ட் டிஸ்க் வர்சஸ் எஸ்எஸ்டியோட பூட்டிங் ஸ்பீடை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ எஸ்எஸ்டி வந்து பூட் ஆகி முடிஞ்சிருச்சு. பட் ஹார்ட் டிஸ்க் வந்து இன்னும் லோட் ஆகிட்டு தான் இருக்காங்க, இன்னும் பூட் ஆகலை. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.